கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல விசேஷங்கள் நடப்பதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, பரலோகத்தின் பொக்கிஷ சாலை உங்கள் வீடுகளுக்கு நேராக நிரப்பப்படுவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். சரி, இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனக்கு பிழைக்க வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, இந்த வியாதியிலிருந்து நான் பிழைப்பனோ பிழைக்க மாட்டேனோ எனக்கு தெரியலை, இந்த கடனிலிருந்து நான் மீண்டு வருவனோ வரமாட்டோம் எனக்கு தெரியலை, அநேக கேள்விகளோட காலையில் உட்காந்து மனம் நொந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதுலேருந்து நீ வெளியே வருவ, உனக்கு நான் நல்ல பிழைப்பு கொடுப்பேன். காகங்களுக்கு பிழைப்பு கொடுக்குற ஆண்டவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். காட்டு மிருகங்களை போஷிப்பிக்கிற ஆண்டவர் உனக்கு போஷிப்பு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்களும் நானும் விசேஷித்த படைப்புகள். இயேசுவை போலவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால இன்னைக்கு உங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போட்டுட்டு விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிழைப்பு வேணுமா? 2 காரியம் அதில் இருக்கணும். 1, நீ நீதிமானாக இருக்கணும். 2வது ஃபெய்த் இருக்கணும். அப்படின்னா நல்ல மனுஷனா நல்ல மனுஷியாக இருக்கணும். 2வது நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கைனாலே நம்பிக்கை தான். நிறைய பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்க, ஒரு தோண்டு போன இருதயத்தோடு இருக்கிறீங்க, நம்பிக்கை இழந்திருக்கிறீங்க. நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் கிளியர் பண்ணுவோன்னா எனக்கு தெரியாதுன்னு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். விசுவாசத்தோட உங்கள் வீட்டுக்கு திரும்புங்க. போய் விசுவாசத்தோடு போய் எக்ஸாம் எழுதுங்க. கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவார். நீ எதிர்பார்த்ததோட ரெட்டிப்பான மதிப்பெண்களை கொடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஸோ இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்களிடத்தில் வேணும். ஆண்டவரே, என்னை நீதிமானாய் நான் வாழ அர்ப்பணிக்கிறேன், என்னிடத்தில் மாற்றத்தை தாரும். நான் நேற்றைக்கு வரைக்கும் இருந்த அந்த துன்மார்க்க ஜீவியம் போகட்டும். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த அவிசுவாச ஜீவியம் போய் இன்னைக்கு பிறகு நான் ஒரு விசுவாசத்தில் நிலைத்து நின்று நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டதாக நான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, நீதிமானாய் வாழ்வேன். இது 2 இருந்தேன்னா உனக்கு பிழைப்பிற்கு வழி உண்டு. ஸோ இன்னைக்கு பிறகு மீதியான விளைச்சலை கொடுத்து என்னை நீங்கள் கூடக்கூடிய மிச்சம் எடுப்பீங்க. கடன் கொடுத்தவங்க கூட நீங்கள் போராடிட்டு இருக்கிற அந்த நிலைமைக்கு கர்த்தர் முடிவை கொடுப்பார். ஸோ இன்னைக்கு இந்த 2 மாற்றங்களை இப்போவே, 1 ஃபெய்த், இன்னொன்று நீதி மார்க்கம், இது 2 நீங்கள் கடைப்பிடிங்க. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். பிழைப்பிற்கு வேலை கிடைக்கும். வெளி தேசத்திற்கு வழி பிறக்கும். ஊழியத்திற்கு வழி பிறக்கும். நல்ல செல்வங்களையும் செல்வாக்குகளையும் நீங்கள் வாங்க முடியும். சரியா? சரி, நல்ல ஒரு சாட்சியை கேட்கலாமா? பிரதர் சிங்கராஜன், அனகாபுத்தூர். நான் ஒவ்வொரு வாரமும் சேமம் உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டு ஜபித்துக் கொள்வேன். என்னுடைய மகன் கனடா தேசத்தில் இருக்கிறான். அவனுக்கு PR கிடைப்பதற்காக சகோதரி டாக்டர் பவ்யா டெரில் அவர்களிடம் ஜபித்து கொண்டேன். அந்த ஜபத்திற்கு பிறகு டிசம்பர் 25ஆம் தேதி, அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு அன்று, என்னுடைய மகனுக்கு PR கிடைத்தது. என்னுடைய மனைவி மேரி ரீத்தாவிற்கு 67 வயது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 அன்று ஆஞ்சியோ செய்தார்கள். அதிகமான இரத்த அழுத்தம் இருந்ததால் ஆஞ்சியோ செய்த போது இரத்தம் வீணாகிவிட்டது. மிகவும் ஆபத்தான நிலைமை என்று சொல்லி என்னிடம் கையெழுத்து வாங்கினார்கள். மருத்துவர், எங்களால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோம், உங்களுடைய தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அந்த சமயத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெப கோபுரத்தை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு என் மனைவிக்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மனைவி ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டார்கள். இனி பயப்பட வேண்டாம் என்று மருத்துவர் தெரிவித்தார். அதன் பிறகு இப்பொழுது முற்றிலும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை பார்த்தீங்களா? அவருடைய நம்பிக்கை தான் அவங்க மனைவிக்கு உயிர் பிச்சை கொடுத்தது. ஸோ இன்னைக்கு நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து நீதிமான்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீர். பிழைப்புக்கு வழி இல்லையே, வருமானத்துக்கு வழி இல்லையே என்று அழுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து முதல்ல அவர்களை நீதிமான்களாய் மாற்றும்
துர்க்குணங்களிலிருந்து அவர்களை மீட்டடும். இன்றைக்கு அந்த துர்க்குணங்களிலிருந்து மீண்டு வரணுன்ற ஒரு மன எண்ணத்தை அவருடைய இருதயத்திலே இப்பொழுது ஆண்டவர் போடுவீராக. இன்றைக்கு யார் யார் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் அவிசுவாசத்தை விட்டு விலகி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு எதெல்லாம் இவங்க கேட்டாங்களோ பெற்றுக்கொண்டேன் என்கிற விசுவாசத்தில் இனி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதை இருக்கிறதாகவே கொடுக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் தாராளமாய் குடும்பத்தில் செய்யுங்க. அடுக்கடுக்கான அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரு அற்புதத்திலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளால அடுத்த அற்புதம் வரட்டும். கடந்த நாட்களில் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளால இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு பிறகு ஒரு அற்புதத்திலிருந்து என் பிள்ளைகள் வெளியே வர்றதுக்குள்ளால அடுத்த அற்புதம் நடக்கட்டும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் பிழைத்து சுகித்து நீடித்து சந்தோஷமாய் வாழ்வார்களாக. இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தை அப்படியே அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-79999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.